வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு நம்ம வரகு இட்லி செய்ய போகிறோம். இது வரகு 1 கப் எடுத்திருக்கேன். இட்லி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். வரகு மட்டும் போட்டிங்கன்னா சூடாக இருக்கும்போது சாஃப்டாக இருக்கும். ஆறின பிறகு கொஞ்சம் வரவோட இயல்பு இறுகிரும். அதனால் இட்லி ஹார்டாயிரும். அதனால் வரகு 1 கப், அதே ஈக்குவல் அளவுக்கு இட்லி அரிசி, 1/2 கப்பு உளுந்து, 200 கிராம் கப்பும் 100 கிராம் கப்பும் எடுத்திருக்கேன். 200 கிராமில் வரகு 1 கப்பும் இட்லி அரிசி 1 கப்பும், உளுந்து 1/2 கப்பு 100 கிராம். இட்லி அரிசியும் வரகையும் ஒன்றா நம்ம ஊற வைக்க போகிறோம். சிறுதானியங்களே கொஞ்சம் அழுக்காக இருக்கும். நல்லா 2-3 தடவை அலசிட்டு ஊற வைங்க. உளுந்தையும் ஊற வச்சுருவோம். 1 மணி நேரம் ஊறிச்சுன்னா போதும். கிரைண்டரில் ஆட்டினா தான் இட்லி நல்லாயிருக்கும். எந்த இட்லியாக இருந்தாலும் கிரைண்டரில் ஆட்டினா தான் சாஃப்டாக இருக்கும். ஏன்னா மிக்சியில் ஆட்டும்போது சூடாயிரும். உளுந்து சூடாகி நல்ல மொதுன்னு வராது. கிரைண்டரில் ஆட்டும்போது நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். உளுந்தை தனியாக ஆட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஆட்ட போகிறோம். எப்போவுமே இட்லிக்கு ஆட்டும்போது, எந்த இட்லியாக இருந்தாலும் சரி, ஆட்டும்போது உளுந்தை தனியாக ஃபஸ்ட்டு ஆட்டிக்கிட்டுருங்க. அதுக்கப்புறம் அரிசி ஆட்டணும். இது 1 மணி நேரம் கழித்து நான் ஆட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உளுந்தும் அரிசியும் ஆட்டி வச்சுருக்கேன். உளுந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். நல்லா புளிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு அதுக்காக தான் உளுந்து ஆட்ட சொல்கிறது. இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி இருக்குது. இதை ரெண்டையும் சேர்த்து கரைச்சிப்போம். அரிசி நைஸாக ஆட்டியிருக்கேன். ஆட்டும்போதே உப்பு போட்டேன்னா உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் இப்போ உப்பு சேர்க்குறேன். எந்த அளவுக்கு லிக்விட் பதத்தில் இருக்குன்னு காமிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வச்சு இன்னும் கொஞ்சம் மாவு இறுகிரும் வரகு சேர்த்துருக்கிறதுனால. அதனால் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிருக்கேன். இது புளிக்கிறதுக்கு 5 அல்லது 6 மணி நேரம் ஆகும். குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு 7 மணி நேரம் ஆகும். 7 அல்லது 8 மணி நேரம் ஆகும். இது புளிச்ச பிறகு நான் காமிக்கிறேன். அரைப்பானைக்கு இருக்குது. மாவு நல்ல மேலே வரைக்கும் வந்துடுச்சு. எப்படி புளிச்சிருக்குன்னு பாருங்கள். நம்ம அரிசி சேர்த்துருக்கிறதுனால இட்லி மல்லிகைப்பூ மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாமையெல்லாம் சீக்கிரம் இறுகாது. வரகு சீக்கிரம் இறுகிடும். இட்லி ஹார்டாயிரும். அதனால தான் நான் இட்லி அரிசியும் சேர்த்துருக்கேன். இது இப்போ அவிக்கலாம். எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ இட்லி ஊற்றி வைக்கலாம். இட்லி மாவை எந்த இட்லி மாவாக இருந்தாலும் கலக்கக்கூடாது. அடி வரைக்கும் போட்டு கலக்கக்கூடாது. கலக்குனீங்கன்னா மாவு ஹார்டாயிரும். நேற்று எவ்வளவு தண்ணியாக இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது மாவு பாருங்கள். இட்லி மாவை கலக்குனீங்கன்னா இட்லி ஹார்டாயிரும். மேலாக எடுத்து தான் நீங்கள் இட்லி ஊற்றி வைக்கணும். இட்லி வெந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் இட்லி வைக்கிறவங்க, சமையல் கற்றுக்கிறவங்க, துணி போட்ட இட்லி சட்டி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஓரம்லாம் தண்ணி ஊற்றிக்கிறோம். அப்படி இல்லாட்டி இந்த துணி ஹீட்டுக்கு பிடிச்சிரும். சட்டியோடு பிடிச்சிருக்கும். நீங்கள் கொட்டும்போது அப்படி சட்டி கவுந்துடாமல் ஓரம்லாம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக அதுக்கு வரும். வரகு சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. வரகு இட்லி சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. 1 கப்பு தான் நம்ம இட்லி அரிசி சேர்த்துருக்கோம். இது மல்லிகைப்பூ இட்லி மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி ஆட்டினா இட்லி ஆடணும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எல்லாம் 6 நாளும் இதே மாதிரியே இருக்கும் இட்லி அரிசி சேர்த்ததுனால. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுக்கு கார சட்னி, மல்லி சட்னி, புதினா சட்னியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.